உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மிதன ராசி மிருகசீஷம் அருமையான நட்சத்திரம். அது இல்லாமல் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பலமான நேரங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்காது. ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே இவங்களுக்கு செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது வேலையில் ஒரு வழி இருக்காது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியா இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்த்ததோட அதிகமான செலவுகள் ஆகிடும். அதாவது கையில் எதுவுமே கிடைக்காது. புது வேலை முயற்சி பண்ணுவாங்க, அது புது வேலை வராது, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாது. எதனா இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைக்காது. மனசில் ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாம் அவங்கள விட்டு விலகும். அந்த பயத்தை விலகிறதுக்கான வழிபாடுகள் நம்ம செய்யலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு அருமையானது சனி மாறுறார். இந்த சனி 10ஆம் இடத்துக்கு வரப்போ மிதுனத்துக்கு நல்லவன். ஸோ மிதுனத்துக்கு சனி 10ஆம் இடத்துக்கு உட்காரப்போ பெரிய பலனை கொடுத்துருவான். யோகாதிபதியை கொடுப்பான். எதிர்பார்க்காத வீடுகள் அமையும், எதிர்பார்க்காத வாகனங்கள் அமையும், எதிர்பார்க்காத எல்லாமே நன்மைகள் அமையும். அது இல்லாமல் இவங்க வேறு கண்ட்ரிக்கு போகணும், வேறு ஊருக்கு போகணும், புது வேலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்றது ஒரு செயல்பாடு. அது இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கவங்க, அதெல்லாம் மிதுன ராசியாக இருக்கவங்க, அது சினிமா துறையில் இருக்கவங்க வழிமுறைகள் செய்வாங்க. இந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் கீழே டவுனான மாதிரியா இருக்கும். எந்த ஒரு செயலுமே வெற்றியை கொடுக்காது. ஆனால் இவங்களுக்கு மே மாதம் குரு மாறுறார். குரு ஜென்மத்துக்கு வரார். இப்போ விரயத்தில் இருந்து செலவு, எக்கச்சக்க செலவு, கட்டுக்கடங்காத செலவுகள், எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாத ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை வந்துடுவார். ஆனால் 3ஆம் இடத்துல இவர் கேது போய் உட்காரத்துனால அண்ணன் தம்பிக்குள்ள தகராறுகள், அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனைகள், சிஸ்டர்கிட்ட வாக்குவாதங்கள், பெரியவங்கிட்ட சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும். இந்த வாக்குவாதங்களில் முடிஞ்சு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு நல்ல ஒரு வழிமுறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதே நேரத்தில் மிருகசீஷம், அது இல்லாமல் திருவாதிரை இந்த 2 நட்சத்திரமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் தான். இந்த ஜூன் மாதத்துக்கு வர எந்த ஒரு பிரச்சனையுமே ஜூன்லேருந்து, அதாவது மே மாதமே நல்லா ஆகிடும். மே எண்ட்லேருந்து ஜூன் மாதத்துலேருந்து இவங்களுக்கு பெரிய பலன். 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் புது வேலைகள், புது இடங்கள், திருமணம் கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். புது வழிகள் வந்துடும். இடங்கள் விற்காத இடங்கள் மிகப்பெரிய இடங்கள். அது இல்லாமல் ஒரு சாதாரண படம், அதாவது எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜூன் மாதம் மிதுன ராசியில் இருக்கவங்க ஒரு சாதாரண படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, அது பல கோடி ரூபா வந்துடும். அந்த மாதிரி நிலைமை அந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பர்டிகுலராக 6ஆம் மாதம் 7ஆம் மாதம். ஆனால் 8ஆம் மாதத்துலேருந்து நல்ல பலன்கள் எங்களுக்கு காத்திருக்கு. எந்த வேலை கேட்குறீங்க அந்த வேலை கிடைச்சிடும். அது இல்லாமல் கல்வியில் இருக்கக்கூடியவங்க சில வழிகள் கொஞ்சம் தடையாகும். அப்புறம் நல்ல கல்வி, நல்ல வழிகள் கிடைக்க ஆரம்பிச்ச பிள்ளைகளுக்கு. ஆனால் பெற்றோர் வழியாக நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான வழிகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் இந்த 8ஆம் மாதத்துலேருந்து மாற்றங்கள் கிடைக்கும். வேறு ஊர் போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். வெளிநாட்டு தடைகள் நீங்கி அதுக்கான வருமானங்கள் வந்துடும். புது வழியான கல்யாணங்கள், புது வழியான யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு வரைது இந்த 8ஆம் மாதம் தான். 8ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இவங்க சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த விரயங்களை நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா வருமானங்கள் அதிகமாக ஈட்டி அந்த விரயங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இவங்க சிவ வழிபாடு வருன்றதோட இவங்க கண்டிப்பாக பழனி முருகரை போய் பாருங்கள். இந்த பழனி முருகர் போட இடங்கள், வீடுகள், வழிகள் எல்லாமே அமையும். அதுவும் மதியான நேரத்தில் முருகரை அந்த மதியான நேரத்தில் 12 மணி நேரத்தில் போய் பார்க்குறப்போ எல்லா காரியம், உடல் வழிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதாவது இடுப்பு கால் வலி ப்ராப்ளங்கள், ஹெட்டேக் சம்மந்தப்பட்டது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரல, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, நடந்தாலும் நமக்கு வரமாட்டேங்கிற செயல்கள்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஈட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால் சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் நல்லதுன்றார். மற்றபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.